குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. நாங்க உமன்ஸ் கமிட்டில இருந்து வந்திருக்கோம் சார். ஓஹோ, சரி உள்ள வா. ஓகே வாங்க. நாங்க உமன்ஸ் கமிட்டில இருந்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம் சார். ஆக்சுவலி சார், நாங்க ஏழ்மையில இருக்கிற பெண்களுக்காக அவங்களுக்காக ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுல அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அதுல ஒரு ஜாபும் வாங்கி கொடுத்துருவோம். நாங்க உங்களோட பேரை ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். உங்களால டொனேட் பண்ண முடியுமா? டொனேஷன் 5 லட்சம். செக் யார் பேர்ல கொடுக்கணும்? செக் போடுறேன், நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நாங்க வரோம். தேங்க் யூ சார். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள போங்க. உட்காருங்க. நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா? என்ன பண்றது, என்னோட இந்த வீட்டில் எனக்கு துணையா இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். நீங்க ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா? நோ. உங்களோட செக் ரெடியா தான் இருக்கு. இந்தாங்க. நான் எப்பவும் தனியா தான் குடிப்பேன். நீங்க இன்னைக்கு இப்ப எனக்கு கம்பெனி கொடுக்கணும். எனக்காக கம்பெனி கொடுக்குறீங்க, இதை சாப்பிடுங்க. ஓ, சைடிஸ் எதுவும் இல்லையோ? டோன்ட் வரி, ஐ எம் கோயிங், ஷை டிஷ் கம்மிங். ஓகே.
மேடம், சைட் டிஷ் ரெடி. சியர்ஸ். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க மேடம். என் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க மேடம். அமைதியா இருங்க ப்ளீஸ். எப்படி நான் அமைதியா இருக்கிறது? ஏதோ போதையில தப்பு ஆயிடுச்சு. அமைதியா இருங்க ப்ளீஸ். என்ன போதை ஆயிடுச்சு? என்னதான் கெடுத்துட்டல? அமைதியா இருங்க, அழாதீங்க, சொன்னா கேளுங்க. நீ எவ்வளவு பணம் கேட்கறியோ அவ்வளவு பணம் நான் தரேன். 10 லட்சம். ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு வெறும் 10 லட்சம் தானா? நீ என்ன கெடுத்திருக்க. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு சரக்கு ஊத்தி கொடுத்து இப்பதான் பண்ணுவியா? அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றத கேளு. நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன், கோர்ட்டுக்கு போறேன். நான் சொல்றத கேளு. சும்மாவே விட மாட்டேன். அவசரப்படாத. இல்ல, உன்னை கோர்ட்டு வரையும் கூட்டி போவேன். உன் பேரை சொல்லுவேன். இப்படிதான் நீ எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்து கெடுத்துட்டு இருக்கேன்னு. இங்க பாருமா, அவசரப்படாத. எனக்கு நல்ல பேர் இருக்கு. வேண்டாம், சொல்றத கேளுமா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, இங்க சீக்கிரம் வாங்க. இங்க ஒருத்தர் என்ன கெடுத்துட்டாரு. இங்க என்ன நடக்குது? இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்ன கெடுத்துட்டான். இவனை சும்மாவே விடக்கூடாது இன்ஸ்பெக்டர் சார். பாருங்க என்னென்ன பண்ணிருக்கான்னு. என்னை இவன் விடவே இல்லை. என்ன பண்றது இப்போ? இவன் என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான். இந்த பொறம்போக்கு தான் பாருங்க. நைட்டு மிருகம் மாதிரி என்னென்னமோ பண்ணிருக்கான் பாருங்க. மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க இந்த ஆளை பாத்துக்கிறோம். ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி இருக்கான். நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். உங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். கொஞ்சம் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு மரியாதை கொடுங்க இன்ஸ்பெக்டர். ஏதாவது செட்டில் பண்ணணும்னா கூட நான் அதை பண்ணிடுறேன். அதெல்லாம் என்கிட்ட பண்ண முடியாது. போலாம் வாங்க. நீங்க ஒரு பொண்ணை கெடுத்திருக்கீங்க. அவ பர்மிஷன் இல்லாம அவளை தொட்டிருக்கீங்க. டொனேஷன் தரேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஆனா என்னை வெளியில கூட்டிட்டு போவாதீங்க. இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேரு இருக்கு. அப்படியா? அப்படியா? அப்ப 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சுஜாதா, போய் 2 மாலை வாங்கிட்டு வா. ஓகே சார். அவங்க கிட்ட கொடு. அதை வாங்கிக்கோ. மேடம், நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்தா, இதுல சைன் பண்ணு.
சார் இது என்னமோ காலியா இருக்கு. அப்படியா? நம்ம ஸ்டேஷன்ல போய் ஃபில் பண்ணலாமா? சைனை போடுறா. மேடம், நீங்களும் போடுங்க. இந்த பேப்பர் என்கிட்ட தான் இருக்கும். போங்க, இனி ஒழுங்கா நடந்துக்கோங்க. இத பாருங்க, என் மேல ஏதாச்சும் கோவமா? இல்ல, ஒரு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அந்த மாதிரி எல்லாம் ஏன் யோசிக்கிறேன்? அப்புறம் என்ன யோசிக்கிறது? நீங்க என்ன எங்கேயும் கூட்டிட்டும் போக மாட்டேங்கிறீங்க. தனியால என்னால போகவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பார்ட்டியும் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபா இருந்தும் என் கழுத்துல ஒரு நெக்லஸ் கூட இல்லையே. நீ என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. வா, என் கூட வா. இந்த நெக்லஸ் விலை 9 லட்சம் ரூபா. உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு இருந்தேன். 4 BHK ஃபிளாட் கூட உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேன். நீ திகச்சு போய் நிக்கணும்னு இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டிய. நான் என்ன பண்ணுவேன் இந்த ஃபிளாட்டை வச்சு? அது உங்க பேர்லயே இருக்கட்டும். எனக்கு உங்க லவ் இருந்தா மட்டும் போதும், அதுவே போதும். நெக்லஸ் பத்தி எதுக்கு பேசுறேன்னா, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கழுத்து காலியா இருக்க கூடாதுல, அதனாலதான். என்கிட்ட ஷாப்பிங் பண்ண கூட காசு இல்ல. அப்படியா? நான் இப்போவே உன் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்பவே வா. இன்டர்நெட் பேங்கிங் மூலமா டீட்டெயில் கூட இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். ஐயோ மேடம், என்ன பண்றீங்க மேடம்? என்ன மேடம் பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க நீங்க? என்ன தொடாத, என்ன விடு. என்ன விடு மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன விடுங்க மேடம். சொல்றல, என்ன தொடாத, என்ன விடு. கையெடு. சார், என்ன நடக்குது? சார், அவங்க தான் என் கையை பிடிச்சாங்க. நான் ஒன்னும் அவங்க கையை பிடிக்கல. பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஓனருக்கு வயசாயிடுச்சு அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னு. வாயை மூடுறா. சார், மேடம் போய் சொல்றாங்க சார். டேய், உடனே வெளில போடா. என் கண்ணில் படாத. போடாண்ணா, இல்லன்னா போலீஸை விட்டு உன்னை வெளியேற்றுவேன். போடா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ரொம்ப நன்றி பெரியவரே. நீங்க உமன்ஸ் கமிட்டிக்காக ரொம்ப பெரிய தொகையை கொடுத்திருக்கீங்க. அதனால உமன்ஸ் கமிட்டி எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. இப்படிக்கு உங்க பிரியமானவர்.
ச்சே, என் வாழ்க்கையே போச்சு. என் சொத்து மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுட்டான்னு நினைக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ச்சே, இந்த வயசுல கல்யாணம் பண்ணு